தற்போதைய அண்மை செய்தி, முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற முடியாது என உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக கூறியிருக்கிறது. இது குறித்தான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, உங்க தகவல்களை சொல்லுங்க. ராதிகா, வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீதான வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க பிறப்பித்த உத்தரவை மாற்றி அமைக்க சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது மறுத்துவிட்டது. முந்தைய அதிமுக ஆட்சியில் ஆவின் நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்று மோசடி செய்ததாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்டோருக்கு எதிராக விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் நிலுவையில் உள்ள வழக்கில் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவிடக் கோரி ரவீந்திரன் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் வழக்கில் விரைந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தது. உத்தரவு அமல்படுத்தியது குறித்து அறிக்கை தாக்கல் செய்வதற்காக இந்த வழக்கு நீதிபதி வேல்முருகன் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தபோது முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு எதிரான வழக்கு தொடர அரசின் அனுமதி பெறும் நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு அதிருப்தி தெரிவித்த நீதிபதி உயர்நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தப்படாததால் வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்கும்படி உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில் இந்த உத்தரவை மாற்றியமைக்க கோரி காவல்துறை தரப்பில் முறையிடப்பட்டது. இதை ஏற்க மறுத்த நீதிபதி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து நிவாரணம் பெற்றுக் கொள்ளும்படி தெரிவித்து இந்த வழக்கை ஒத்திவைத்தது. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சிவா.